ஆக்ரோஷமா பேசல, கோபமா பேசல, காரணம் முன்னால அவங்க வருங்கால மனைவி என்ன காரணம்? இல்ல, ஆக்ரோஷமா பேசுற காலகட்டம் முடிஞ்சிருச்சு. இனிமே செயல்படுத்தியாச்சு எல்லாத்தையும். அதாவது ஒரு காலகட்டத்துலதான் நம்ம திணிக்க வேண்டியதா இருக்கும் நம்மளோட விஷயங்கள். இப்போ திணிக்க வேண்டிய விஷயம்ல எல்லாரும் ஒரே வேவ்லென்த்ல இருக்காங்க. இனிமே கோவத்துக்கோ ஆக்ரோஷத்துக்கோ இடம் இல்ல. அரவணைக்கிறதுக்கும் அடுத்த கட்ட ஆரோக்கியமான ஒரு பாதை இருக்கு. அடுத்த கட்ட அதான் சொன்னேனே, இன்னைக்கு எதிரணி எங்களை சார்ந்தவங்க நிறைய பேர் எதிரணி போனாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்தது. அதாவது மன்னிப்பு கேட்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது எந்த வயசா இருந்தாலும் சரி, சின்ன வயசா இருந்தாலும் பெரிய, அது நாங்க உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தமா இருந்தது. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தது. பத்மினி அம்மா வருத்தம் தெரிவிச்சது. அப்படி யாருமே, ஏன்னா நாங்க சின்ன வயசுல இருக்கிறவங்க தப்பு பண்ணா அவங்க அறிவுரை சொல்லணும். நாங்க அந்த வயசுல இல்ல அவங்களுக்கு. பட் இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உணர்ந்து உள்ள வர்றாங்களே, அதுதான். சோ அதுக்கு ஆக்ரோஷமே காட்டக்கூடாது, சந்தோஷம் தான் காட்டணும். வருங்கால மனைவி முன்னாடி ஆக்ரோஷமா நான் வீட்டுல பேசிக்கிறேன். இல்ல இல்ல, இப்போ இல்ல இப்போ என்னன்னா, அதுக்கான நேரம் தேவை, அதுக்கான அந்த பாணி தேவையில்லை. இப்போ எல்லாமே ஒரே ஒரு, நாங்க மேனிபெஸ்டோல வச்சது ஒரே ஒரு விஷயம் நாங்க பூர்த்தி செய்ய போற நேரம் வந்துருச்சு. அது இன்னொரு வருஷம், அடுத்த 2 வருஷம் அப்படி இல்ல, இன்னும் சில மாதங்கள்ல அது முடிச்சிட்டோம்னா நாங்க பெருமையா அந்த மேனிபெஸ்டோ எடுத்து காட்டுவோம். பாருங்க, நாங்க சொன்ன அத்தனை விஷயங்களும் நிறைவேற்றி காட்டிட்டோம். இதனால இப்ப காட்டி சொல்ற ஒரு விஷயம் தான், வருமானம் வரக்கூடிய விஷயங்கள் வச்சுதான் நாங்க முதலீடு பண்ண முடியும். இந்த வருமானம் வரக்கூடிய விஷயங்கள் வச்சுக்கிட்டு நாங்க மறுபடியும் மருத்துவ உதவி, கல்வி உதவி, பென்ஷன் இதெல்லாம் மேற்கொண்டு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதிகரிக்கும், அந்த தொகையை அதிகரிக்கும். 1000 ரூபாய் கொடுக்கப்பட்ட ஒரு காலகட்டம், இப்போ 1000 ரூபாய் எப்படி மருத்துவ உதவி பண்ண முடியும்? அது அதிகரிக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி, இந்த கட்டிட முயற்சி தான்.